ஸோ ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்தியன் பைக்ஸிங் 3Dக்கு நம்ம மறுபடியும் வந்தாச்சு. சரி, ஸோ நான் ஏன் இவ்வளோ நாளாக இந்த இந்தியன் பைக்ஸிங் 3D போடலன்னா, இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D போடலன்னா சரி, நான் ரொம்ப சொல்லிட்டேன். நான் ஏன் இவ்வளோ நாள் போடலன்னா, ஏன்னா இந்த வீடியோஸ்க்கு அதிக வியூஸ் கிடச்சிது, அதனால் இதுவே போட்டுருந்தேன். சரி, மற்ற கேம்ஸும் போட்டு பார்ப்போமே, அதுக்கு எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு நான் பார்க்கலான்னு பார்த்தேன். பட் நான் நினச்ச மாதிரி எனக்கு இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D தவிர நானும் நிறைய நாள் எடுத்து நிறைய டைம்லாம் எடுத்து நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு இந்த இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3Dயை தவிர வேறு எதுக்கும் எனக்கு வியூஸ் அவ்வளோவா கிடைக்கவே இல்லை கைஸ். ஸோ அதில் நான் மறுபடியும் இந்தியன் பைக்ஸிங் 3D போட வந்துட்டேன். சரி வாங்க, தொடர்ந்து பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, அதுவும் இல்லாமல் நம்ம இவ்வளோ நாளாக ப்ளே பண்ணாலும் நிறைய அப்டேட்ஸு விட்டாங்க. சரி, இப்போ நம்ம அதை பார்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி 2 சீட் கோடு, அப்புறம் ஏதாச்சும் புதுசாக சிட்டியில் ஏதாச்சும் கொண்டு வந்திருக்காங்களான்னு தான் கைஸ் பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஏன்னா ஏதோ புதுசாக ஏதோ ஒரு ப்ளக்கின் ஆப்ஷன் ஏதோ இந்தியன் பைக்ஸிங் 3Dல கொண்டு வந்திருக்காங்க. அதில் நிறைய சீட் கோட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் நான் யூடியூப்லாம் பார்த்துட்டு நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ப்ளக்கின் ஆப்ஷனில் கூட நம்மளுக்கு நிறையா இடம் அது பண்ண வரும் போல் கைஸ். நான் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. இப்போ நான் நல்லா அதை பார்த்து கற்றுக்கிட்டு இன்னுன்னு பார்க்குறேன். அதில் சீட் கோட்ஸும் நிறைய இருக்கும். சரி, இப்போதைக்கு இங்கே நம்ம ஃபஸ்ட்டு இங்கே நார்மலாகவே ஏதாச்சும் வச்சுருக்காங்களான்னு பார்ப்போம். அடடா, இங்கே பாருங்க, நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோக்குள்ள இந்த புது கார் ஷோரூம் காட்டணுன்னு தான் நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. சும்மா நம்ம போய் ரசித்து பார்த்துட்டு வருவோம். ஓகே கைஸ். தம்பி வணக்கம் மாப்பிள்ள, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். இந்த மொட்டை மாமா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன்டா. டேய், இனிமே நீ என்னை போடாமல் இருந்த அடித்து பிடிச்சோம் பார்த்துருக்கேன். வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நான் வீடியோ விளாடுறேன்டா. இனிமேல் நான் வீடியோவில் போடல, நான் அவங்க கூட பேசவே மாட்டேன்டா. என்னங்க மொட்டை மாமா கோச்சிக்கிட்டாங்க. இவ்வளோ நாள் கூட இல்லை, இவ்வளோ மாதமாக இவனை போடாததுனால. சரி ஓகே, நம்ம பைக் எடுப்போம். ஓகே தம்பி, வண்டியை எட்டே. இங்கே அந்த குட்டி ரேம்பில் இருக்கும். எங்கே? அதா இருக்கே. அங்கேனா அந்தரத்தில் ஒன்று தொங்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா நீங்கள் அதை பார்த்தீங்களா? அந்தரத்தில் ஒன்று தொங்கிட்டு இருக்குங்க. சரி, அதானே பார்த்தேன். அந்தரத்தில் தொங்கலைங்க, ஏறி போய் அதில் ரேம்ப் பண்ண மாட்டேன். அதெல்லாம் எப்படி ஆயிடுது? திருப்படா வண்டியை. மாசா போவேன். அதுவும் இல்லாமல் புதுசாக KGF பைக்கில் கொண்டு வந்திருக்காங்களாமே. நம்ம அதை கற்றுக்கிட்டு நம்ம கண்டிப்பாக போடுறோங்க. எல்லாம் ப்ளக்கின் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஏன்னா அதை கொண்டு வந்தீங்க ஒழுங்காக சும்மா இந்த மாதிரி நார்மலாக போடுறத விட்டுட்டு ப்ளக்கின்னு, அதுவும் இல்லாமல் மோட் ஃபைல்லாம் ஏதோ கொண்டு வந்திருக்கானுங்க. அதை இப்போ நிறையா எடுத்துக்குங்க. அந்த ப்ளக்கின்கே ஏதோ அந்த மோடில் அதுக்கே மோட் ஃபைல் தான் இது பண்ணுமா. நிறையா மோட் ஃபைல் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அதில் எனக்கு ஃபுல்லு நெட்டு தீந்துரும்டா. சரி, வேறு வழி இல்லை கைஸ். நம்ம என்ன பண்ணுறது? நம்ம நேரம் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க பாட்டு பசங்களா? நான் தெரியாமல் இவ்வளோ நாள் போட மாட்டேன். அதனால நம்ம இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3Dயை பார்த்து எதுவுமே தெரியாமல் போச்சுங்க. இப்படி அலைவரலைங்களே, எங்கடா வச்சுருக்கீங்க? அடேய், வேறு ஏதாதீங்கடா பாட்டு பசங்களா, எங்கடா வச்சுருக்கீங்க? அதுவும் புது இடத்த நார்மலாக கொண்டு வர மாட்டிங்களா? அந்த மோட் ஃபைலை டவுன்லோட் பண்ணி அந்த ப்ளக்கின்குள்ளே போய் இது பண்ணி அதை பிடுங்கி, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் சுற்றுறானுங்க. எதுவும் நார்மலாக கொண்டு வர மாட்டிங்களாடா பாட்டு பசங்களா? சரி, ஏன்னா அந்த ப்ளக்கின் மோட் ஃபைலை கொண்டு வந்தாங்கன்னு இருக்குங்க.
அடே எங்கடா அடிச்சிருக்கீங்க ஏதாச்சும் வச்சுருக்கீங்களாடா? டேய் முடியலடா உங்களோட. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரிலங்க. நான் வாட்டுக்கு ஊழை இட்டுருக்கேன், திட்டி கொட்டிருக்கேன் நல்லா. ஜிப்ரா கிராஜிங்க தம்பி லாம்போ போடாங்கடே. இன்னும் ஒன்றுத்தையே காணும். போடுறா தம்பி பிரேக் ஆகிடே பப்ட மாமா டே. அட கொய்யால என்னடா இறங்கிட்டேன். நான் ஏன் பிரேக்கை போட சொன்னேன்னு தெரியுமா? இவனுங்களாம் நம்ப முடியாது, எங்கேயோ இருக்கிற மாதிரி தெரில. அதனால நம்ம இதுவே போட போயிடுச்சு கோர்ஸ். டே அங்கே தான் இருக்குங்க, இருங்க அங்கே போடா. டேய் நடப்போங்க. எதுக்கு அவ்வளோ தூரம் போய்கிட்டு அந்த வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம இங்கேயே வண்டியை போட்டு விட்ருவோம். 3000 அடிச்சுட்டு எல்லாம் வரம் பாடுறாங்க. டே இன்னும் இந்த பக் எடுக்கலையாடா? டே பாட்டு பசங்களா எப்படாண்டா இந்த பக் எடுப்பீங்க? ஃபஸ்ட்டு இந்த பக் எடுங்கடா. இந்த பக்கை எடுக்காமல் மோட் பைலு ப்ளக்கின்னு ஏதோ கொண்டு வருங்க. ஏதோ ப்ளக்கினா ஏதோ ஒரு கின்னு சும்மா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இந்த பக்கே வைக்கல, அதுக்குள்ளே ஏதோ ப்ளக்கின்னு மோட் பைலு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்களாடா? அடே இது வேறு கடுப்பேற்றுக்கு. நான் வேறு பைக்கே ஆர்டர் பண்ணிடுவேன். அதுக்கு 5. ஆமாம் இதுக்கு இன்னும் ஒரு மறந்து போச்சு. கோஸ்ட் ரைடரு எங்கடா இங்கே தான்டா இருந்துச்சே. டேய் எங்கடா நான் வரேன்னு தெரிஞ்சு என்னடா தீப்பிடி திருமுகனால எங்கேயோ அடிச்சிட்டு சொன்னீங்க. அங்கே வச்சுருக்கானீங்க. இப்போ தாண்டா இங்கே பார்த்தா, அதுக்குள்ளே எப்படி அங்கே போச்சு? என்னங்க ப்ளேஸ்லாம் மாறுதி? இது ஒரு புது பக்காக இருக்குமோ? ஒன்றுமே தெரில. சரி நம்ம அங்கே போய் அது என்னன்னு பார்த்துட்டு புதிய எல்லாம் கொண்டு வந்திருக்கானு போல். நம்ம போய் அதை பார்த்துருவோம். அதுக்கிட்ட போக பார்த்த மாதிரியே இருக்கியா பிரிட்ஜை? பார்த்த இடம் தாங்க. அடங்கொய்யால இதுக்கார இவ்வளோ தூரம் இருந்தால் அந்த ஸ்டோர் கிட்ட இது அடிப்பட்டு மிதி வாங்கிடலாம் ஒன்று. சரி 5 அப்புறம் என்னதுடா? 9. ஸோ இது போட்டால் ஸ்பைடர் வருவீங்க. ஆனால் இப்போ பாருங்கள் பஸ்ஸு வருது. ஸோ நீங்கள் என்னோடய இந்தியன் பைக்ஸ் ரேங்க் 3D லாஸ்ட்டாக போட்டிருப்பேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியும். இந்த சீட் கோடை கரெக்டாக இந்த கரண்ட் சீட் கோடை போட்டால் ஸ்பைடர் வந்திருக்கும். ஆனால் இப்போ பஸ் வந்திருக்கு பாருங்கள். இது ஏன் அந்த ஸ்பைடர் எடுத்தாங்கன்னு தெரில. இப்போ அது எப்படா எதில் அதை எது சீட் கோடில் வச்சுருக்கானுங்களே தெரில. அந்த ஸ்பைடர் பாவம் எனக்கு பிடிச்சிதுங்க. ஃபஸ்ட்டு மான்ஸ்டர் இந்த கேம், டைனோசர் ஆமால செகண்ட் மான்ஸ்டர் இந்த கேம். அதுவும் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்காது. அது நல்லா ஜம்ப் பண்ணி வருது, எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. சரி 5 6 4 3 போட்டால் டிராக்டர் வருது, அதுவும் ட்ரெய்லரோட. ஆனால் எனக்கு அந்த ஸ்பைடர் எடுத்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. என்ன குடிச்சிட்ட? என்னடா ஆச்சு இப்போ? வேஸ்டடு எப்படிங்க அவன் சுத்தான்? சரி ஓகே கைஸ், நம்ம மங்களகரமாக முடிச்சாச்சு எப்பவும் போல். பாய் கைஸ், பாய்.